வீட்டுல பரக்கத்து உண்டாகணும். இப்ப இந்த ஒவ்வொரு விடயம் நான் இப்ப சொல்ல போற சில விஷயங்கள், நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அதை சுருக்கி நான் ஒரு 10 விஷயமா உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் வீட்டில் மட்டும் அல்ல, ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அவனுடைய வாழ்க்கையில் அது இருக்கணும். வீடுகள்ல பொதுவாக எந்த வீடுகள்ல அதிகமாக காலை பொழுதுல ஃபஜ்ருக்கே எழும்பக்கூடிய அல்லது தஹஜ்ஜுடைய நேரம் சஹருடைய நேரத்தில் எழும்பக்கூடியவர்களா இருப்பாங்களோ அந்த வீட்டுல பரக்கத்து இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ இருக்கிறது, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை நேரத்துல பரக்கத் செய்வாயாக. ஸஹர் இப்னு வதா அல்-காமிதி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த ஹதீஸை கேட்டு போறவங்க எப்படினால் அவங்க வியாபார சரக்குகளை இந்த ஹதீஸை கேட்டு போற காலையிலே அனுப்புவாங்க. அதனால பொருளாதாரத்துல பரக்கத்து உண்டாகியது, அவருடைய தொழில பரக்கத்து உண்டாகியது. ஹதீஸ் அமல் செய்யறாங்க. அப்ப எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு காலை வேளையில் நீ பரக்கத்தை செய்வாயாக. அப்ப காலையில் எழும்பணும். காலையில் எழும்பி என்ன செய்யறது? காலையில் டீ குடிக்கிறதா? குடிக்கத்தான் வேணும். ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களா இருக்கணும். காலையில் எழும்பி பரக்கத்து கிடைக்கும். மசாலா டீ குடிச்சு போட்டு நல்லா திரும்ப படுப்போம். நிறைய பேர் என்ன செய்யறா, இந்த சஹர் எல்லாம் இரவு முழுக்க வணங்குவாங்க, சுபு தொழ மாட்டாங்க. சுபுடைய தொழுகை அதுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம், சஹருடைய நேரம். சஹருடைய நேரம் சாப்பிடுறது மட்டும் அல்ல, இஸ்திக்பார் செய்யணும். குறைஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு ஒரு வார்த்தையா சொல்லுங்க. அப்ப அந்த வசனத்துக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. நல்ல மனிதர்களை பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது, முத்தகீன்கள் மூமின்கள் நல்ல மனிதர்களை பத்தி சொல்லும் பொழுது வபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்பார் செய்வார்கள். அப்ப எனவே அந்த காலை நேரத்துல இது மாப்பா எழும்புறது 6 மணிக்கு, உம்மா எழும்புறது 7 மணிக்கு, மகான் எழும்புறது 8 மணிக்கு. அப்ப 10 மணி வரைக்கும் வீட்டுல எல்லாருமே படுத்து உறங்கிட்டு இருந்தா அந்த வீட்டுல முசீபத்து, சைத்தான் வந்து ஒவ்வொரு காதா என்ன செய்வான், சிறுநீர் கழிச்சிட்டு போவான். அப்ப எல்லா பப்ளிக் டாய்லெட்டா இருக்கும் வீடு. அப்படித்தானே? ஹதீஸை வச்சு நான் சொல்றேன். எந்த மனிதன் தொலை இல்லையோ, ஒழுசை இல்லையோ, துவா ஓதை இல்லையோ, காலை நேரத்து எழுப்ப இல்லையோ, அப்ப சைத்தான் வந்து சிறுநீர் கழிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்களுடைய வீட்டுல அப்ப நாங்க பரக்கத்தை ஏற்படுத்தணும் சொன்னால் நாங்க எப்படி என்ன அமல்களை கொண்டு வரணும்? காலையில் நம்ம நேரத்தோட எழும்பக்கூடியவர்களா இருக்கணும், தொடக்கூடியவர்களாக. தொழுகைய காலையில எங்களுடைய வீட்டுல நம்ம தொழுகைய சுபஹாவை கொண்டு ஆரம்பிப்புமாக இருந்தா அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல எல்லாரும் வந்துருவாங்க. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புகூரிஹா, என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் காலை நேரத்துல பரக்கத் செய்வாயாக. இந்த செய்தி ஒரு 40 ஹதீஸ் கிரந்தத்துல வருது. இந்த நான் சொன்னது ஹதீஸ். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய வீட்டுல அந்த நிலையை உருவாக்க வேண்டும். அதே மாதிரி தான் குடும்ப உறவுகளை சீர் செய்து கொள்ள வேண்டும். எங்களோட உம்மா பாப்பா உறவினர்கள், எங்களோட குடும்ப உறவினர்கள் இப்பாங்க, அவங்களோடு சேர்ந்து வாழ்வதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹப்ப யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஸஅல ஃபீ அத்ரி ஃபல்யஸில் ரஹிமா, யாருடைய ரிஸ்கில பரக்கத் உண்டாகணுமோ, யாருடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமோ, அப்படி யார் விரும்பினால் அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும். அப்ப எனவே நாம் முதலாவது எங்களுடைய தாய் தந்தை ஏனைய எங்களுடைய உறவினர்கள் எல்லோரோடும், அவங்க சிலவங்களோடு நம்ம எவ்வளவுதான் சேர்ந்து வாழ்ந்தாலும் அவங்க நம்மளோட சேர மாட்டாங்க. அப்ப நாங்க வெறுப்பு ஏற்படுத்தக்கூடாது. எங்களோட உள்ளத்துல அவங்கள பத்தி வெறுப்பு இருக்கக்கூடாது. நீங்க வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. அவங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறதுனால அவங்க அதனுடைய விளைவு அவங்க அனுபவித்துக் கொண்டுதான் இருப்பாங்க. ஆனா அவங்க காட்டிக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு காட்டத்தான் முயற்சி செய்யறாங்களே தவிர நல்லா இருக்கணும்னு முயற்சி செய்யல. புரியுதா உங்களுக்கு? நல்லா இருக்கிறேன்னு காட்டுவாங்க, ஆனா அவங்க நிச்சயமா நல்லா இருக்க மாட்டாங்க. நல்ல எல்லாம் நாங்க எல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இருக்கிறவங்க எப்பயுமே நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப என்ன நல்லா புரிஞ்சு கொள்ளணும், நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழுங்க. அவங்க வெட்டினாலும் சரி, அவங்க சேர்றாங்க நாங்க சேர்றது அல்ல உறவு. அவங்க வெட்டினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த இடத்துல நான் வந்து என்னோட இமேஜோ அல்லது நான் பெரிய ஆள் என்ற எண்ணம் வர தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் செஞ்சிட்டு போறேன், அவ்வளவுதான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் சதகா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மலக்கு காலையில் இறங்குறார், 2 மலக்கு வருவாங்க. எப்படி சொல்றாங்கடா, புகாரில் வரக்கூடிய செய்தி, அல்லாஹும்ம அதி முன்ஃபிகன் ஹலஃபா. இன்னொரு மலக்கு சொல்றாரு, அல்லாஹும்ம அதி மும்சிகன் தலஃபா. எப்படின்னா, யா அல்லாஹ் யாரெல்லாம் உனக்கா வேண்டி செலவழிக்கிறாங்களோ அவருக்கு அதுக்கு பிரதிபாரத்தை கொடு யா அல்லாஹ். செலவழிக்க கூட்டிட்டு போகும். யாரெல்லாம் கொடுக்காம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவை ஏற்படுத்தி யா அல்லாஹ். அப்ப ஒரு நாளையில எங்களோட குடும்பத்துல சதக்கா செய்யற நிலை உண்டாகி கொள்ளணும். நாங்க எங்களால அண்டை வீட்டார்கள் இருப்பாங்க,
தெரிஞ்ச நண்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் நான் தர்மத்தை ஒரு ரூபாயோ எவ்வளவு எனக்கு முடியும், 10 ரூபாயோ 50 ரூபாயோ ஒவ்வொருடைய சக்தி கேட்ப நான் ஒவ்வொரு நாளும் எப்படியாவது யாருக்காவது தர்மம் செய்கின்ற எண்ணத்தை உருவாக்கி கொள்ளுங்க. உங்களோட வசதி கேட்ப சிலவங்க தேவை இருக்கும், அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்களோட பக்கத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களோட தேவை அறிந்து நீங்க கொடுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்கா ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்துற மாற்றத்தை போல சதக்கா செஞ்சிட்டு ஒரு மனிதனை மகிழ்ச்சிப்படுத்தி ஒரு மனிதனை கொடுத்துட்டு நீங்க சதக்கா செஞ்சிட்டு நீங்க அல்லாஹ்விடத்துல அந்த அன்பை எதிர்பார்க்கிறீங்க, அல்லாஹ்விடத்துல பிரதிபாரத்தை எதிர்பார்க்கிறீங்க. அல்லாஹ் சொல்றான் நீங்க கொடுத்தா நான் தருவேன் என்று. அது எப்படி அல்லாஹ் தருவான்? நீங்க 10 ரூபா கொடுத்தா அல்லாஹ் 10 ரூபா தருவான் இல்ல, அது அல்லாஹ் பன்மடங்காக அல்லாஹ் ஆக்கி தருவான். எனவே அந்த உணர்வை நாங்க ஏற்படுத்தினா எங்கட வீட்டுல இருக்கிறவங்களோட அந்த சதக்காட உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். நீங்க 10 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாயோ அல்லது 700 ரூபாயோ அல்லது 1000மோ 2000மோ அல்லாஹ் நிச்சயமா கொடுத்து கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வுடைய வாதம். அப்ப எனவே சதக்காவுடைய அந்த எண்ணத்தை, அந்த சதக்கா என்ற உணர்வை, குறிப்பாக இரகசிய தர்மம், பரசியமாக 4 பேர் பாக்குறது கொடுக்கறது தப்பு கிடையாது. அவர் இதன் மூலமாக 4 பேர் இன்னும் பல பேர் உதவி செய்யணும், அது தப்பு கிடையாது. அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம், இஹ்லாஸுக்கு. ஆனா ஒரு மனிதர் ரகசியமா கொடுக்கறது தானே, நாளை மர்மையுடைய தினத்திலே அல்லாஹ் அரசுடைய நிழலை கொடுப்பான், அரசுடைய நிழல் நிச்சயமாக கொடுப்பான். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் இரகசியமா கொடுக்கிற தர்மத்தால அல்லாஹ் என்னென்ன கோபமெல்லாம் இவன் மேல வச்சிருக்கிறான் அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கி. இரகசியமா நீங்க ஒரு ஆளுக்கு தர்மம் செஞ்சுட்டு நீங்க என்னமோ எல்லாம் வேலை செஞ்சிருப்பீங்க, தப்பு தவறு எல்லாரும் நீங்க எல்லாரும். ஆனா ஒரு மனிதனுக்கு நீங்க இரகசியமா தர்மம் செய்வீங்க, அவர் ஒருவேளை நல்ல மனிதராக அவரும் துவா கேட்கிறா மலக்கு ஆமீன் சொல்லுவார், அவருடைய துவாக்கு. அதே நேரம் நீங்க அல்லாஹ் உங்கள் மீது கோபத்தோட இருந்தால் அல்லாஹ் உங்க மேல இருக்கிற கோபத்தை அல்லாஹ் அப்படியே இல்லாமல் ஆக்கிடுவான். அந்த சதக்கா அப்படி அதை அணைச்சிருமாண்டாங்க. இப்ப நெருப்புக்கு மேல தண்ணி ஊதுனா எப்படி நெருப்பு இல்லாம போமோ, அல்லாஹ்வுடைய கோபத்தை அந்த இரகசிய தர்மம் அணைத்துடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே மாதிரி தான் நீங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சால் ஃபைதா தகல்தும் பியூதன் ஃபஸல்லிமு அலா அன்ஃபுஸிகும் தஹியத்தன் மின் இன்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது சலாம் சொல்லிட்டு போங்க, அது பரக்கத் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்பொழுதுமே வீட்டுக்குள்ள போறனா எப்படி போகணும்? பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம போறது டீ ஊத்து, காபி ஊத்து, சார்ஜர் எடு, போன் எடு. நம்ம போறதே ஒரு டென்ஷன்ல தான் போவோம். ஏன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதரர். நம்மளோட வாழ்க்கை ஒரு 30, 40, 50, 60, 70 வருஷம் அவ்வளவுதான். எந்த இடத்துல மூத்தா போ நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு வேண்டாம் எல்லா வேலையெல்லாம் பினிஷ் பண்ணி வீட்டை கட்டி முடிச்சு பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா மூத்தா போன்னு நினைச்சிட்டு போவோம். அப்படி போட்ட இடத்துல அப்படி அடிபட்டு மூத்தா போவோம், அல்லது அங்கால போய் மூத்தா போவோம், அல்லது எப்படி யாருக்குமே தெரியாது. அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதனால வாழ்ற அந்த கொஞ்ச வாழ்க்கையை நிதானமா வாழது, ஃபுல் டென்ஷன். அவரோட எப்பவும் பேசினாலும் மேல கீழே பார்த்துட்டு நிறைய பேர் பாக்குறோம். ஏன் அப்படின்னு தெரியல. அவர் என்னத்த பேசினாலும் போனோம். சொல்லுங்க, இது என்ன வாழ்க்கை? இது பொண்டாட்டியோட பேச டைம் இல்ல, பிள்ளைகளோட பேச டைம் இல்ல, எப்ப பார்த்தாலுமே ஒரு அடிமை வாழ்க்கை. ஒரு என்ன அடிமைண்டா, காசு பணத்துக்கு அல்ல, மொபைலுக்கு அடிமை, அல்லது இந்த தொழிலுக்கு அடிமை. 10 ஹவர் நீ வேலை செஞ்சுட்டு வந்தா அந்த டோட்டலா அந்த வேலையை விட்டுருங்க, மைண்ட்ல அதை பிக்ஸ் பண்ண அதை விட்டுருங்க. அதை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே அதே யோசனை, டென்ஷன். வீட்டுக்குள்ள போகும்போது இந்தா வா பிள்ளை அப்படியே அதே வார்த்தைகள். கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் கொஞ்சம் சிரிச்சிட்டு, மனைவி மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காலையில இருந்து நைட் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார், அல்லாஹ் உனக்கு உன்ன குடும்பத்துக்கு அருள் செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டு எப்பயாவது போனோமா? ஏன்னா புள்ள உறங்கிட்டு அந்த புள்ளையா அல்லாஹ் நல்ல ஒரு வாழ்க்கை கூடிய எதிர்காலத்துக்கு ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா சனியன் வந்துட்டான். போறது அப்படின்னா எப்படி நிறைய பாக்குற சோதரர்களை, இது சர்வ சாதாரணம். பிள்ளைக்கு நீங்க கேட்கிற துவா ஒன்று சாதகமானது, இன்னொன்னு பாதகமானது, ரெண்டையும் அல்ல ஏத்துக்குவான். நீ நாசமா போனா நாசமா தான் போவான். நம்ம 3 வயசு 5 வயசுல உருப்பட மாட்டான்னு சொல்லி போட்டு 20 வயசுல நினைக்கிறேன்னா இவன் சம்பாதிச்சு எனக்கு லட்சமா தரணும் உண்டு. எப்படி நடக்கும்? எனவே அன்புக்குரிய சோதரர்களை, வீட்டுக்குள்ள நுழையிற நேரம் சலாம் சொல்லிட்டு போங்க, திக்ரோட போங்க, பிள்ளைகளுக்கு துவா செஞ்சுட்டு போங்க, மனைவிக்கு துவா செய்யுங்க. என்றைக்காவது மனைவிக்கு துவா செய்யறோமா? இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, காண்ற நண்பர்களோட சிரிச்சு சந்தோஷமா வாழ்றோம், விளையாடுறோம், அவங்களுக்கு துவா செய்யறோம், யாராவது ஹெல்ப் பண்ண துவா செய்யறோம். வருஷம் முழுக்க நமக்கா சமைச்சு நம்மட உடுப்புகளை கழுகி நம்மட உடுப்புகளை ட்ரெஸ்ல அயன் பண்ணி இதெல்லாம் கஷ்டப்பட்டு எந்த சம்பளமும் எடுக்காம, இஸ்லாமிய சட்டவாகத்துல எல்லாத்துக்கும் சம்பளம் எடுக்கணும்,
மனைவி உங்களுக்கு அடிமை அல்ல. இஸ்லாமிய சட்டத்துறையின் அடிப்படையில் ஒவ்வொன்றுக்கும் சம்பளம் எடுக்கணும். பிள்ளைக்கு பால் ஊட்டுறதுக்கும் சட்டப்படி அவர் ஏதோ அந்த ஒரு கணவன் என்ற அந்த உணர்வினூடாக, பிள்ளை என்ற பாசத்தினூடாகத்தான் அது நடக்குதே தவிர சட்டப்படி அல்ல சகோதரர்களே. நாங்கள் அடிமையா வச்சு கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும் மனைவி மக்களுக்கு துவா செஞ்சவர்களா வீட்டுக்குள்ள போகணும். அப்ப அந்த வீட்டுல சந்தோஷம், நிம்மதி, பரக்கத்து உண்டாகும். கடைசியாக எப்பொழுதுமே எங்களோட வீட்டுல இஸ்திக்ஃபார், தௌபாவுடைய சூழல் இருக்கணும். சின்ன பாவம் செஞ்சாலும் வாப்பா சொல்லணும், புள்ள இஸ்திக்ஃபார் செய்யுங்க. தொழுதுட்டு என்ன செய்யறோம்? இஸ்திக்ஃபார் செய்யறோம். தொழுகிற பாவமா? சும்மா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இல்ல நான் என்ன பாவமா செய்யறேன், சரி இந்த இஸ்திக்ஃபார் செய்யுங்க, தௌபா அதிகமா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்ய வேண்டாம். நான் அவ்வளவு பாவம் செய்யல சார். ரசூல் ஒவ்வொரு நாளைக்கு 70 விடுத்து 100 விடுத்து நான் இஸ்திக்ஃபார் செய்யறேன். அவங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் எங்க பாவம் செய்யுது, அவ்வளவு பெருசா பாவம் செய்யலையே, சுப்ஹானல்லாஹ், அதான் மிகப்பெரிய பாவம். பாவம் செய்யறீங்க நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன் வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. அப்ப அல்லாஹ் என்ன செய்றான்? நீங்க இஸ்திக்ஃபாருடைய சூழலை வீட்டுல உருவாக்குனா அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிப்பான். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்துல இருந்து மழை கொட்டும். வயந்துக்கும் அம்வால், உங்களுக்கு எல்லாம் பொருளாதாரம் தருவான். ஒபனீன், பிள்ளைகளை தருவான். பிள்ளையிலே இஸ்திக்ஃபார் செய்யுங்க. வயஜஅல் லக்கும் ஜன்னா, தோட்டம் துறவுல அல்லாஹ் உருவாக்குவான். வயஜஅல் லக்கும் அன்ஹார், ஆறுகள் அல்லாஹ் உருவாக்குவான். எனவே இந்த மாதிரி ஞாமத்துக்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்து கொண்டிருப்பான், பரக்கத்தில் கிடைத்துக் கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சொன்ன விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்போம் என்றால் எங்கட மனசும் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பரக்கத்துகள் நிறைய பெற்ற மனசாக எங்கட மனசு இருக்கும். அந்த மனசு எங்கட குடும்பத்துல ஒவ்வொருத்தருக்கும் வரணும். நான் ஒரு சுவையான ஒன்று சுவைக்கிறேன், என் மனைவி சுவைக்கணும்னு நான் நினைக்கிறோம். அதே அந்த இன்பம் இபாதத்துல கிடைக்குதுன்னா ஏன் இந்த புள்ள அந்த இபாதத்துல இன்பத்தை சுவைக்க கூடாது? எனவே நீங்கள் பெற வேண்டும். அந்த இன்பத்தை நீங்கள் உங்களது குடும்பத்துக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். வீடு எப்படி சொர்க்கம் நமக்கு ஒரு அருள் நிறைந்த வீடாக சுவர்க்கம் இருக்குதோ, அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு எம்முடைய வீடுகள் உதவி புரிய வேண்டும். இந்த வீடுகளை சுவர்க்கத்து வீடுகளாக, சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் நிறைந்ததாக, அதை நோக்கி செல்லுகின்ற ஒரு வீடாக எங்களோட வீட்டை மாத்தினால் அதே வீடும் அதே வீட்டில் இருப்பவர்களும் நாளை மறுமையில் சந்தோஷமாக சுவர்க்கத்து வீடை பெற்றுக்கொள்ள முடியும். ஃபிரௌனுடைய மனைவி கேட்டார்கள், ரப்பி பினி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, உன்னிடத்தில் யாழ் ஒரு வீட்டை தா. அது ஃபிரௌன் காஃபிராக இருந்தார். அதே நாம் ஒரு வீட்டை கேட்டால் நம்முடைய மனைவி அங்கே இருப்பார், நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் வீட்டை கேட்போம். அது இங்கிருக்கின்ற உறவினர்கள், குடும்பம் எல்லோரும் ஒன்றாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய வீடாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்.